ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சிங்கப்பூர் டு சென்னை போகிறதுக்கு என்னென்னலாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வாங்கினது இந்த ஒரு குல்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நான் முஸ்தஃபாவில் தான் வாங்கினேன். 3 குல்ட்டு வாங்கினேன். ஒரு குல்ட்டு பார்த்தீங்கன்னா $10. இது நீங்கள் குல்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பெட் ஸ்ப்ரெட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஊரில் கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பட் நான் இங்கே இந்த மெட்டீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் முஸ்தஃபாவில் இந்த குல்ட் ஒரு 3 பீசஸ் வாங்கினேன். ஈச் பீஸ் பார்த்தீங்கன்னா $10. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ஷீட், பெட் ஸ்ப்ரெட், அதுக்கப்புறம் அந்த பில்லோ செக்ஷனில் இது இருக்கும். நீங்கள் கொஞ்சம் தேடி பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த பேக் அந்த குல்ட்டோடு எனக்கு வந்துச்சு. ஸோ கேரி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் அண்ட் கீத்தில் நான் வாங்கின ஒரு ஹேண்ட்பேக். இந்த ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்னாகவும் இருந்துச்சு, கிளாசிக்காகவும் இருந்துச்சு. இது ஒரு டாட் டைப் பேக், அதாவது ஹேண்ட்பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டாட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு செயின் டைப் இருக்கும், அதை நீங்கள் வேணும்னா மாட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு $84 வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு ஹேண்ட்பேக் தான். பட் இது பார்த்திங்கன்னா சின்ன ஒரு குட்டி பை மாதிரி சொல்லலாம். இது எங்கே வாங்கினேன்னா, நம்ம இங்கே பிளாசாவில் அடிக்கடி நிறைய இந்த சேல்ஸ் மாதிரி போடுவாங்க. 2 வீக்ஸ் ஒன்ஸ், 3 வீக்ஸ் ஒன்ஸ். ஸோ அங்கே வாங்கினோம் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இது நான் $5 or $10 வாங்கினேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த பேக்கும் பார்த்திங்கன்னா நான் அதே ஸ்டாலில் தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே பார்த்திங்கன்னா ஈச் $5 வாங்கியிருந்தேன். நம்ம இப்போது ஃபோன் கேரி பண்ணுறோம் அப்படின்னா, இதெல்லாம் இந்த பேக்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா இதுவும் இருந்துச்சு, பெல்ட்டும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஹேண்ட்பேக் மாதிரி, லாங் ஹேண்ட்பேக் மாதிரியும் மாட்டிக்கலாம். இதுக்கப்புறம் நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஜெர்சி, குட்டி பசங்க போடுற ஜெர்சி. அர்ஜென்டினா, ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 கண்ட்ரியோட ஜெர்சி வாங்கியிருந்தேன் என் பையனுக்காக. இது நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஷாப்பியில் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் இது ஃபுல்லாகவே இனிமேல் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. இங்கே நான் முஸ்தஃபாவில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேல்யூ டாலரில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் நான் இப்போது பேக் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சில சாக்லேட்டோட டேஸ்ட் நிஜமாலே எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் சில சாக்லேட்ஸ் நான் இங்கே வாங்கி டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா, நான் டானிக்குன்னு ஒரு ஷாப் இருக்குது, நம்ம ஊர் நாட்டு மருந்து கடை மாதிரி. இங்கே சிங்கப்பூரில் டானிக்குன்றது இங்கே உள்ள பர்சன்ஸ் வாங்குகிற ஒரு நாட்டு மருந்து கடை. அங்கே பார்த்திங்கன்னா நட்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், வகை வகையான நட்ஸ் இருக்கும். ஸோ நான் அந்த நட்ஸையும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் டேட்ஸ் முஸ்தஃபாவில் வாங்கியிருந்தேன். நான் ரேட் கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் எனக்கு குவாலிட்டி வைஸ் இங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த ஸ்பெசிஃபிக்காக, அதாவது எல்லா நட்ஸும் வாங்காமல் ஒரு சில நட்ஸை மட்டும் நான் இங்கேருந்து கேரி பண்ணிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் சில பிஸ்கெட் பேக்கெட்ஸு, இங்கே கிடைக்கிற யூனிக்கான பிஸ்கெட்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரீம் பிஸ்கெட்ஸு. ஸோ இது வாங்கியிருந்தேன். அப்புறம் மார்ஸ் சாக்லேட் வாங்கியிருந்தேன். குனாஃபான்னு ஒரு சாக்லேட்டு, அதுவும் வாங்கியிருந்தேன். அதாவது இங்கே என்ன யூனிக்காக கிடைக்குமோ அதை மட்டும்தான் கேரி பண்ணணுன்னு நினச்சேன். எனக்கு சில இதோட டேஸ்ட்லாம் தெரியாது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பட் சரி வாங்கி ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டு போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஃபிலிப்பீன்ஸோட ஒரு புளிப்பு மிட்டாய். இது நல்லாவே இருக்கும் ஆக்சுவலாக. பாக்ஸில் வரும், சில டைம் பேக்கெட்டில் வரும். இது ஷாப்பிலையும் இருக்குது. பட் என்னோடய ஃப்ரெண்ட் ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. ஷாப்பியில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பென்சில் பாக்ஸு, ஒன்று என்னோடய நீஸ்க்கு, ஒன்று என் பையனுக்கு. அப்புறம் இந்த பர்ஸ் பார்த்திங்கன்னா நான் புக்கி ஸ்ட்ரீட்டில் வாங்கினேன். சூப்பராக இருந்தது. எப்படி சொல்கிறது, யூனிக்காக இருந்துச்சு அந்த பர்ஸு. அதே மாதிரி இந்த ஹேண்ட் ஃபேன் வாங்கியிருந்தேன். என் பையன் கேட்டிருந்தான், அதனால் ஒரு 2 ஹேண்ட் ஃபேன் வாங்கியிருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் நிறைய பேர் இந்த ஹேண்ட் ஃபேன் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக கையில் ஒரு ஹேண்ட் ஃபேன் வச்சுட்டு தான் நீங்கள் நிறைய இடத்துல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஏரியாஸ்லலாம் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இது என் பையனுக்கு நெய்மர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கீச்செயின் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கீச்செயின் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு பைக்கில் ஒரு கிளாக் இருக்க மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு இது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது பைக்கு அண்டு காரில் ஒரு கிளாக் இருக்க மாதிரி, வால் கிளாக் இருக்க மாதிரி ஒரு சின்ன குட்டி கீச்செயின் தான். பட் ஆனால் அது கொஞ்சம் கிளாசிக்காக இருந்தது பார்க்க. ஸோ நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சானோ கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி ஆன்டிக் பீஸ் மாதிரி நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கிடைக்கிற பிஸ்கெட்ஸு லைக் ஓரியோ, மைலோ பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் குட்டி குட்டி ஐட்டம். இது பார்த்திங்கன்னா நான் ஃப்ளைட்டில் போகும்போது எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன சீனரியை தான் உங்களுக்கு இதோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் ஆஃபீஸ்லேருந்து டைரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன். போகும்போது எடுத்த விலாக் தான் இது. நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டேன். ஸோ தட் ஏர்போர்ட்டை கொஞ்சம் நம்ம சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக போகலான்ட்டு. சாங்கி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஏர்போர்ட் இன் இந்த வேர்ல்டுன்னே சொல்லலாம்.
ஸோ இது ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. பார்த்திங்கன்னா நான் போனது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இது வரைக்கும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் போனதில்லை. இதான் என் லைஃப்லேயே நான் போன ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ளைட்டு எக்ஸ்பீரியன்ஸுன்றதை விட அங்கே இருந்த லைக் எப்படி சொல்கிறது, நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு புதுசாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஏரியல் வியூலேருந்து பார்த்தது ரொம்ப அழகாக இருந்தது. சென்னை நம்ம சிங்கப்பூர் டு சென்னை வந்து பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்கால் வழியாக தான் நம்ம வருவோம். ஸோ கரெக்டாக நம்ம லேண்டுக்குள்ளே என்டர் ஆகும் போது எடுத்த வீடியோ இது. இது பார்த்திங்கன்னா உள்ள ஏர்லைன்ஸ்குள்ளே வந்து நம்ம போகிற ரூட்டை வந்து அழகாக மேப்பில் காமிச்சிருப்பாங்க நம்மளுக்கு முன்னாடி இருக்க ஸ்க்ரீனில். ஸோ நான் சிங்கப்பூர் டு சென்னை வர வரைக்கும் இந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டே வந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ட்ராவலு. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.